அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 25ஆம் ஆண்டு கொடி நாள் விழாவை இன்னைக்கு தலைமை கழகத்திலும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக கிளைக்கழகங்களையும் இன்னைக்கு கேப்டனால் அறிமுகப்படுத்தப்பட்ட நமது மூவர்ண கொடி பட்டொளி வீசி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பறக்க இருக்கிறது. இந்த கொடி 2000ஆம் ஆண்டு கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட போது கின்னஸ் ரெக்கார்டுக்கு இணையாக வெகு விரைவில் எல்லா பட்டி தொட்டி எல்லாம் நமது கழக கொடி ஏற்றப்பட்டது என்பது ஒரு வரலாறு. அதனால் கேப்டன் இன்னைக்கு தெய்வமாக இங்கே தான் இருக்காரு. அவர் ஆசீர்வாதத்துடன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொடி நாளை கொண்டாடுவதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவரும் நாங்கள் பெருமை அடைகிறோம். அதை பத்திரிகை நண்பர்களாகிய உங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுறதுல மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் கொடிநாள் வாழ்த்துக்களை நாங்கள் மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள், இனிப்பு வழங்குதல் என்று செய்கிறோம். 1 மாத காலத்திற்கு தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை அறிவித்திருக்கிறோம் கொடி நாளை முன்னிட்டு. அதனால் இன்று முதல் 1 மாத காலம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களும் நடக்க இருக்கிறது. அங்கேயும் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த விழா மக்களுக்கான ஒரு விழாவாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் வழி நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணுன்னா என்கிட்ட கேளுங்க. ராஜ்யசபாவோட ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக, பதவி வாங்குறதுக்காக அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையா மேடம்? முயற்சித்து வரீங்களா? பேச்சுவார்த்தை இல்லை, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டது தான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக விஜயுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுமா, இல்லை அதிமுகவுடன் பயணிக்குமா? விஜயுடன் நாங்கள் கூட்டணி அமைப்போமான்றது நீ விஜய்கிட்ட கேட்கணும். நாங்கள் 20 வருஷ கட்சி. இந்த கேள்வி எங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் விஜய் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கொள்கை ரீதியாக சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நடந்த பாராட்டு விழாவில் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கல. முன்னாள் அமைச்சர், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஒரு மூத்த நிர்வாகி. மீண்டும் அதிமுக பிளவு ஏற்பட்டு நினைக்கிறீங்க? இது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூறாங்க நான் விரும்பலை. ஏன்னா இது அவங்க உட்கட்சி. அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, ஆனால் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. அதனால் இதில் என்ன உண்மை போய்ங்கிறதை நீங்கள் அதிமுகவிடம் தான் இதுக்கான கேள்வியை கேட்கணும். அவங்க உட்கட்சி பிரச்சனை. இதுக்கு தேமுதிகக்கு எந்த பதிலும் இல்லை. ரொம்ப ஹாட்டாக இருக்கும். எங்கள் கூட்டணிக்கு மிக சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கும். 2024 நிச்சயமாக தேமுதிக இருக்கும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களாட்சி, கேப்டன் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்பது இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் நான் சொல்கிறது மாதிரி 234 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் 1000 முதலமைச்சர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளது. சென்னையில் மட்டும் 33 மெடிக்கல் ஷாப். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருந்தவர் போதும் இந்த ஸ்கீம் இருந்ததுங்க. அதனால் அதை பின்பற்றி இன்னைக்கு இவங்க அறிவிக்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி லேட். ஏன்னா இன்னும் 10 மாதம்தான் இருக்குது இந்த ஆட்சி காலாவதியாக. இத்தனை ஆண்டுகள் 3-4 வருஷம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏன் அதை அறிவிக்கிறாங்கன்னா தேர்தலுக்கான தான். அப்போ உண்மையிலே மக்களுக்கான ஒரு திட்டமாக இருந்தால் வெற்றி பெற்று வந்தவுடனே இந்த திட்டத்தை மக்களுக்காக அறிவிச்சிருக்கணும். இவ்வளோ நாள் கழித்து இன்னும் 10 மாதம்தான் அடுத்த தேர்தல் வரும்போது அறிவிப்பது கண் துடைப்பு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் மாதிரி அரசியலில் திரு விஜய் ஈடுபடுவார் நினைக்கிறீங்க? அது நான் எப்படி நான் என்ன ஜோசியமாக சொல்ல முடியும்?
அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றது நான் சொல்ல முடியாது. அடுத்த தேர்தல் வியூக மன்னர்களா சந்திக்கிறாரு, நிர்வாகிகளை மீட் பண்றாரு. அவரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றதெல்லாம் நான் வியூகமாகவோ இல்லை ஜோசியமாகவோ நான் சொல்ல முடியாது. அவருடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்டது அவர் செயல்பாடை பொறுத்து தான் அது இருக்கும். நன்றி மேம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.